இன்னைக்கு வந்து பார்ட் 4 வீடியோல சீரிஸோட கம்ப்ளீட் தி சீரிஸ் மிஸ்ஸிங் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்றோம். இதுல 12th சம் பாருங்க. 30, 39, 64, 130, 194. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 30க்கும் 39க்கும் டிஃபரன்ஸ் வந்து 9. அதே மாதிரி 39க்கும் 64க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25. அடுத்து வந்து 113க்கும் 64க்கும் நடுவில் இது வந்து 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். இதோட டிஃபரன்ஸ் வந்து 49ன்றதால இது 7 ஸ்கொயர். ஸோ இதே பேட்டர்ன் வந்து நம்ம பார்க்கறப்போ வந்து 1 இப்போ இங்க 9 ஸ்கொயரோட வேல்யூ வரணும். இங்க வந்துட்டு நமக்கு 11 ஸ்கொயரோட வேல்யூ வந்து வரணும் டிஃபரன்ஸா. இப்போ 9 ஸ்கொயருக்கு இங்க 81 ஆட் பண்ணா நமக்கு வந்து 194 வருதா. அதே மாதிரி 11 ஸ்கொயருக்கு வந்து 121. அதை ஆட் பண்ணீங்கன்னா வந்து 5 315. அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு 13 சம் பாருங்க. இது வந்து ஃபைண்ட் தி ராங் நம்பர். இந்த சீரிஸ்ல ராங் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 288 கொடுத்திருக்காங்க. 288 க்கு 144 வந்து நம்ம 2 ஆல டிவைட் பண்ணலாமா? அப்ப 288 வந்து நம்ம 2 ஆல டிவைட் பண்ணாலே வந்து 144 கிடைக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி 144 வந்து 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா வந்து 4 3s are 12, 8 3s are 24. இப்போ 48 க்கும் 96 க்கும் என்ன கனெக்ஷன் நம்ம பார்த்தோம்னா இன்ட் வந்து 2 பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 288 ஓட வந்து 1/2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 144 கிடைக்குது. அதே மாதிரி 144 வந்துட்டு 2/3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா வந்துட்டு நமக்கு 96 கிடைக்குது. நெக்ஸ்ட் 96 இதே கான்செப்ட்ல ட்ரை பண்றப்போ 96 நம்ம வந்துட்டு இன்டு 3/4 பண்ணனும். அப்ப 4 ஆல பண்றப்போ 2 4s are 8, 4 4s are 16, 24 into 3 வந்துட்டு நமக்கு 72. அப்போ அதே பேட்டர்ன்ல நெக்ஸ்ட் 58 வரலாம் செக் பண்ணுவோம். 72 நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் 4/5 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சோ இங்க வந்துட்டு 72 into 4 நம்ம பண்ணோம்னா 8, 28, 288 divided by 5. அப்ப நம்ம வந்து இங்க டிவைட் பண்ணோம்னா 5 5s are 25, 38 னா 7, ரிமைனிங் வந்து 3 இருக்கும். இது வந்து நமக்கு பாயிண்ட் பண்ணி 0 நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா வந்துட்டு 6, 57.6. நம்ம கணக்கு கொடுத்திருக்கிற ஆன்சர் வந்துட்டு 58. அப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து ராங்கா இருக்கு. நம்ம லாஸ்ட் ஒன்னு செக் பண்ணிக்கலாம். 57.6 வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் 5/6 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்போ 5/6 ஆல பண்றப்போ இந்த இப்போ இந்த டேர்ம் வந்து பாயிண்ட் இல்லாம கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. 5 6 are 30, 35, 38, 25, 28, 288.0 கிடைக்குது. இதை நம்ம 6 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 48. அப்போ வந்து இதுதான் ராங் நம்பர். நமக்கு வந்து 57.6 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த சீரிஸ் வந்து கரெக்டா இருக்கும். அதனால ராங் டேர்ம் வந்து 58. அடுத்து 14th क्वेश्चन பாருங்க. இது மிஸ்ஸிங் தி டேர்ம். அப்போ வந்து 17, 18, 38, 117 நெக்ஸ்ட் வந்து 2365 கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 17 க்கு 18 க்கு என்ன லாஜிக்னா நம்ம வந்து 1 ஆட் பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் கரெக்ட் ஆகுது. செகண்ட் அதே மாதிரி பார்க்கறப்போ 18 இன்டு நம்ம 2 அப்படின்னு பண்ணோம்னா வந்து 36 கிடைக்கும். 36 ஓட ஒரு 2 ஆட் பண்ணோம் அப்படினா வந்து 38. சோ அதனால வந்து நம்ம பேட்டர்ன் எப்படி வச்சுக்கலாம்னா 17 into 1 plus 1 வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு 18 கிடைக்கும். 18 அதே மாதிரி into 2 plus 2 பண்ணோம் அப்படின்னா 38. அப்போ இதே சீரிஸ்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு into 3 கிடைக்கணும். அப்போ 38 into 3 வந்துட்டு 4, 24, 9, 11. அப்போ வந்து 114. இது கூட நம்ம 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 117. அப்போ அதே பேட்டர்ன்ல வந்துட்டு 38 into 3 plus 3 வந்து 117. நெக்ஸ்ட் இதே மாதிரி into 4 plus 4 வந்து நம்ம பண்ணணும். இப்போ 117 4 ஆல பண்றப்போ 4 7 28, 6 4 468 ஓட 4 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 472. அதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு 15 சம் பாருங்க. 5 7 18 47 103. இப்போ இங்க வந்துட்டு என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் பார்ப்போம். இப்போ 5 க்கு 7 குள்ள டிஃபரன்ஸ் வந்துட்டு 2, 18 க்கு 7 க்கு நடுவுல வந்துட்டு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படினா வந்துட்டு 11. நெக்ஸ்ட் வந்து 47 18. இப்போ இதுல வந்துட்டு ஒரு ட்ரிக் என்ன
என்ன அப்படின்னா வந்து இப்போ 47ல இருந்து நம்ம 18 வந்து சப்ராக்ட் பண்றோம் அப்படின்னா இந்த நம்பரை வந்து நீங்க எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா ரவுண்டா மாத்திக்கலாம். இப்போ 47ஓட நம்ம 3 ஆட் பண்ணா 50 ஆயிடுமா? அதே மாதிரி கீழே வந்து +3 பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு 21 ஆயிடும். அப்போ இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 26. அப்போ அந்த மாதிரி 29. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சப்ராக்ஷன் கஷ்டமா இருக்கு, பாரோ பண்ண கஷ்டமா இருக்குன்னா மேல இருக்க நம்பரை இல்ல கீழே இருக்க நம்பரை வந்து ரவுண்டிங் நம்பரா மாத்திக்கோங்க. 0 வர மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ராக்ஷன் ஈஸியா இருக்கும். அப்போ வந்து இதோட டிஃபரன்ஸ் வந்து 11. நெக்ஸ்ட் இது வந்து 29. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 56. ஓகே, இப்போ இந்த 4 நம்பருக்குமே நமக்கு வந்து எந்த லாஜிக்குமே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அகைன் இன்னொரு டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். இது வந்து டபுள் டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறப்போ வந்துட்டு இங்க 9 வருதா, இங்க 27 வருதா. அப்போ இது வந்து எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மாதிரி இருக்கு. 9 இது வந்து 3 × 3 இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு 9 3s அப்படி சொல்லி வருது. 29 வந்து 11 நம்ம சப்ராக்ட் பண்ணா 18. 9 நெக்ஸ்ட் வந்து 18 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 56 29 இதே மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 27. அப்ப இது வந்து 9 டைப்போட மல்டிபிள்ஸா இருக்கறனால இது 9 × 1, இது 9 × 2, இது 9 × 3. அப்ப அடுத்து நமக்கு வர போற ஆன்சர் வந்து 9 × 4 வந்து இந்த 36 வந்து வரணும். இதோட டிஃபரன்ஸ் வந்து 36. ஓகே, அப்ப நமக்கு இங்க வர டேர்ம் வந்து இது ரெண்டோட அடிஷனா இருக்குமா? 56ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு 12 92. ஓகேவா? இப்போ நமக்கு இங்க கிடைக்க போற ஆன்சருக்கும் முன்னாடி இருக்கிற ப்ரெசீடிங் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு 92 இருக்கணும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 5 9 1. அப்போ 195 தான் வந்துட்டு இந்த டபுள் டிஃபரன்ஸோட ஆன்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கறப்போ நமக்கு எந்த ரிலேஷனும் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் டைம் டிஃபரன்ஸ் எடுங்க. செகண்ட் டைம் டிஃபரன்ஸ்ல வந்துட்டு ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னா அதை வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீரிஸோட வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்ப அதுபடி பார்க்கறப்ப நமக்கு 195 தான் என்னுடைய ஆன்சர். அடுத்து 19 क्वेश्चन பாருங்க. 87 95 79 111 47. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். 87 க்கு 95 க்கு நடுவுல வந்துட்டு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8. அதே மாதிரி 95 க்கு 79 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்றப்போ வந்துட்டு உங்களுக்கு 16 கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 111 க்கு 79 க்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து 32. நெக்ஸ்ட் வந்துட்டு 47 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் வந்துட்டு 64 ஆல டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 தான் வருது. ஆனா வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு பேட்டர்ன் மாறி வருது. அப்போ இந்த பேட்டர்ன் படி வந்துட்டு நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரணும்னா ஆட் ஆகணும். இப்போ இது பாருங்களேன், 8 × 2 வந்துட்டு 16 × 2 வந்துட்டு 32 × 2 வந்துட்டு 64. அப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ற நம்பர் வந்து 64 × 2 இருக்கணும். 64 × 2 வந்து 8 128. அப்போ 128 ஆல நம்ம வந்துட்டு ஆட் பண்ற மாதிரி இருக்கும். 128 47 ஆட் பண்ணிக்கோங்க. 15 7 175 வந்து நமக்கு டி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 20th क्वेश्चन பாருங்க. 13 15 25 55 123. ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 13ல வந்து 1 ஆட் பண்ணா 13 × 1 + 2 வரும் நமக்கு. ஓகே, அப்ப 13ஓட +1² + 1 சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து 15 கிடைக்கும். அப்ப அதே 15க்கு வந்து 25 கிடைக்கணுமா? இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம 2² 2வும் போட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2² வந்து நமக்கு 4 6ன்னு கிடைக்கும். ஸோ வந்து லாஜிக் தப்பு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கியூபா மாற்றி பார்ப்போம். அப்போ வந்துட்டு 1³ + 1ங்கிறப்போ வந்துட்டு நமக்கு 15. அதே மாதிரி 15ஓட நமக்கு 10 ஆட் பண்ணா 25. அப்போ இங்க 2³ போட்டோம்னா நமக்கு 8 கிடைக்கும். 8ஓட ஒரு 2 ஆட் பண்ணா 10. அப்போ வந்து 25. ஸோ இதே பேட்டர்ல நெக்ஸ்ட் நமக்கு ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் 25ல இருந்து நம்ம 55 வரணும். அப்ப 25ஓட நம்ம வந்து 30 ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் 3³ 3ஐயும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 3³ வந்து 27. அப்ப 30 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 55. சோ இப்போ இதே பேட்டர்ன்ல வந்து 123 நமக்கு இது வந்து 1 2 3 4 நெக்ஸ்ட் நம்ம வந்து 5³ ஆட் பண்ணி 5³ ப்ளஸ் பண்ணனும்.
அப்படி பண்ணுறப்போ நமக்கு 125ஓட ஒரு 5 ஆட் பண்ணால் 130. 130 வந்துட்டு 123ஓட ஆட் பண்ணணும். அப்போ வந்து 153 சாரி 253 வந்து ஆப்ஷன் பி. ஸ்டார்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 21 27 98 36 89 45. கொஞ்சம் சீரிஸ் பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா இந்த நம்பர்லாம் வந்துட்டு கொஞ்சம் நியர்பையாக இருக்கு, இந்த நம்பர்லாம் கொஞ்சம் நியர்பையாக இருக்கு. இந்த 27 36 வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு, அதே மாதிரி 45 இன்க்ரீஸ் ஆகுது. 98 89 வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27க்கும் 36க்கும் நமக்கு வந்து +9 வரும். அதே மாதிரி 98க்கும் 89க்கும் வந்துட்டு -9 பண்ணியிருக்காங்க. 36 45 வந்துட்டு அகைன் +9 பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்த டேர்ம் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த பேட்டர்ன் படி 89ல இருந்து நம்ம -9 பண்ணணும். அப்போ 89 - 9 வந்துட்டு உங்களுக்கு 80 வந்து சி ஆப்ஷன், அதான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 22 பாருங்க. இது வந்துட்டு இதுவும் சிம்பிள் தான். இப்போ 6480 கொடுத்துருக்காங்களா, இதுல இருந்து இந்த நம்பர் வந்து நம்ம ஈஸியா எப்படி கொண்டு வரலாம்னா 6480 நம்ம 6 ஆல டிவைட் பண்ணி பார்க்கறோம். அப்போ 1666 0. நெக்ஸ்ட் வந்துட்டு 8 6 are 48, அதுக்கப்புறம் 0. இது வந்து 1080. நம்ம இங்க 4 இருக்கு, ஸ்மால் நம்பரான 0 ஆட் பண்ணிருக்கோம். அப்ப இதோட வேல்யூ வந்து 1080 கிடைச்சிருக்கா. இப்போ இதுல இருந்து நெக்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம டிவைட் பண்ணி என்னால டிவைட் பண்ணா 216 வந்து வரும் பார்க்கலாம். இப்போ 5 ஆல டிவைட் பண்ணினா 2 5s are 10, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 5 is 5, ரிமைனிங் 3 30, அப்ப 6. அப்ப 216 வந்துட்டு கிடைச்சிருக்கு. அப்ப இதே பேட்டர்ன்ல 6 5 நெக்ஸ்ட் 4 பண்ணா நமக்கு 54 கிடைக்குமா. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 3 பண்ணணும். 1 3 is 3, 8 3s are 24, அப்ப 18 கிடைச்சிருக்கும். 18க்கு அடுத்தபடியா வந்து நம்ம 2 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப ஆன்சர் வந்து நமக்கு 9. அப்போ இந்த சீரிஸோட ஆன்சர் வந்துட்டு 18, மிஸ்ஸிங் டேர்ம் வந்து 18. நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து வந்து ராங் டேர்ம் சீரிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்துட்டு 3.7 8.7 23.7 40.7 84.7 128.7. ஸோ இன்க்ரீஸ் எப்படி ஆயிருக்குன்னா 3.7ஓட நம்ம 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8.7 கிடைக்குது. அதே மாதிரி 8.7ஓட வந்துட்டு 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 23.7. 0.7 கால்குலேட் பண்ணாம இந்த 8 + 15 அந்த மாதிரி கூட கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 23.7ஓட வந்துட்டு என்ன ஆட் பண்ணா நமக்கு 48.7 வருதுன்னா 25 ஆட் பண்ணா வருமா. அடுத்து வந்து 48.7 வந்துட்டு 35 ஆட் பண்ணோம் அப்படின்னா 84.7 வருதா. அது லாஜிக்ல வந்து நெக்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு 84.7ஓட நம்ம வந்துட்டு 45 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா வந்துட்டு 129.7 வரணும். ஆனா நம்ம கொடுத்துருக்கிறது 128.7. அப்ப இதுதான் வந்து ராங் டேர்ம், ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு 24 பாருங்க. 14 31 64 133 264. இப்போ இதுல அதே மாதிரி நம்ம ராங் டேர்ம் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்து 14ல இருந்து 31 இப்போ 30 இருந்துச்சுன்னா கூட 15 × 2 +1 அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். இப்போ 14ன்றனால நான் 14 × 2 பண்ணேன் அப்படின்னா எனக்கு 28 கிடைக்கும். 28ஓட வந்துட்டு நான் ஒரு 3 ஆட் பண்ணினா எனக்கு 31 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா 14 × 2 + 3 இதுல நம்ம பண்றப்போ 31 கிடைக்குது. அப்போ அடுத்த வந்து சீரிஸோட கண்டினியூஷனா வந்துட்டு × 3 பண்ணா நமக்கு வந்துட்டு 92 சாரி 364 ஆமா. ஓகே 14 வந்து × 2 நமக்கு பண்ண 28 கிடைக்கும். 28ஓட வந்துட்டு 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 31 கிடைக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு கிடைச்சிட்ட 31ல இருந்து 64 வரணும். அதே மாதிரி 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 62. 62ஓட வந்துட்டு நம்ம 2 ஆட் பண்ணோம் அப்படினாலே 64 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 133 இருக்கா. 64ல இருந்து நமக்கு 133 வரணும். 64ஓட நான் 2 அகைன் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா வந்து 8 128. 128ஓட நான் வந்துட்டு 5 ஆட் பண்ணேன்னா எனக்கு 133 கிடைக்குதா. அப்போ வந்து எனக்கு இங்க இருந்து இங்க அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3 ஆல நம்ம ஆட் பண்ணிருக்கோம். 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 ஆல ஆட் பண்ணிருக்கோம். செகண்ட் நம்பர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல ஆட் பண்ணிருக்கோம். தேர்ட் அதே மாதிரி பார்க்கறப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 5 ஆல ஆட் பண்ணிருக்கோம். ஃபோர்த் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். 133 வந்து × 2 வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 6 6 266. இப்போ இதே லாஜிக் படி இங்க 2 இருக்குன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கணும்னா வந்துட்டு +2 பண்ணோம் அப்படின்னா 268 வரணும். ஆனா இங்க 264 இருக்கு.
அப்போ இந்த பேட்டர்ன் படி வந்துட்டு இதுதான் வந்து ராங் நம்பர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துலயுமே 2 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பரால பிளஸ் பண்ணிருக்காங்க, அடுத்து ஈவன் நம்பரால வந்து ஆட் பண்ணிருக்காங்க, திரும்ப வந்துட்டு ஆட் நம்பரால பிளஸ் பண்ணிருக்காங்க. 3க்கு அடுத்து ஆட் நம்பர் வந்துட்டு 5. நெக்ஸ்ட் வந்துட்டு இதே இதுல வந்துட்டு நம்ம ஈவன் நம்பர் வந்து இங்க 2 போட்டாலும் சரி, இல்ல நம்ம இதுக்கு பதிலா வந்து 4 இந்த ஈவன் நம்பரோட நெக்ஸ்ட் நம்பர் போட்டாலும் சரி, நமக்கு ஆன்சர் வந்துட்டு 270 இல்ல 268 தான் வந்திருக்கணும். ஆனா நமக்கு இங்க வந்துட்டு 264. அதுதான் வந்து இதோட ராங் டேர்ம் சீரிஸ். நெக்ஸ்ட் 25 பாருங்க. இதுல ராங் டேர்ம் கண்டுபிடிக்கணும். 2 1 1 2. இப்போ இந்த சீரிஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து இது மட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு, மிச்சம் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் பேட்டர்ன்ல போகுது. அப்ப நம்ம வந்து 0.5 கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 2 into 0.5 வந்துட்டு 1. நெக்ஸ்ட் 1க்கு அடுத்து வந்து நம்ம 1ஆல மல்டிப்ளை பண்ணாலே 1 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து 2 பண்ணா 2 கிடைக்குமா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா 0.5 இருந்து 1 வந்து டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 இருந்து 2 வந்துட்டு அதுவும் டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அடுத்து வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 into 2 4ஆல நம்ம பண்ணணும். 2 ஓட டபுள் டைம் வந்து 4. அப்போ 4 பண்ணா 8. நம்ம 8 நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ண டைம் வந்து 4 into 2 இருக்கணும், அது 8 இருக்கணும். அப்போ 8 8 வந்து 64 வந்திருக்கணும். ஆனா இங்க 32 இருக்கு. ஓகே, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் 64ஆல நம்ம என்ன பண்ணணும், 8 into again 2 வந்து 16 பண்ணணும். அப்படி நம்ம பண்றப்போ வந்துட்டு நமக்கு 1024 வந்துருமா? அப்போ இந்த டேர்ம்ல வந்துட்டு 32 தான் வந்துட்டு ராங் சீரிஸ். ஆப்ஷன் டி 32. நெக்ஸ்ட் 26 பாருங்க. இதுல வந்துட்டு 2 4 11 37 153 771. இந்த சீரிஸ்க்கு என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணிருக்கீங்களோ அதே இது வந்துட்டு கீழ இருக்க சீரிஸ்க்கும் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு. இதுல ஃபர்ஸ்ட் மட்டும் 1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வர அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி இங்க இருக்கிறதுல இந்த லாஸ்ட் டேர்மோட வேல்யூ என்னன்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணா 2க்கு 4க்கும் ரிலேஷன் வந்துட்டு நம்ம இடையில வந்து 2 ஆட் பண்ணாலே நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து இதை நான் வந்து 2 plus 2 வந்துட்டு நமக்கு 4 கிடைக்கும். இப்போ 4ல இருந்து நமக்கு 11 வரணுமா? அப்போ 4 வந்து நான் இன்ட் 2 பண்ணேன் அப்படின்னா 8. 8ஓட ஒரு 3 ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு 11 கிடைச்சிடும். இப்போ அதே மாதிரி 11 இப்போ இங்க இன்ட் 2, அப்போ இங்க நம்ம இன்ட் 1 பண்ணிக்கலாம்ல, இன்ட் 1 plus 2. அதே மாதிரி நீ இன்ட் 2 plus 3. நெக்ஸ்ட் 11 அதே மாதிரி பண்றப்போ வந்துட்டு இன்ட் 3 பண்ணீங்கன்னா 33 வருது. 33ஓட 4 ஆட் பண்ணீங்கன்னா 37. ஸோ இப்போ இந்த லாஜிக் படி இதே இது வந்து கீழே இருக்கிறது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம இன்ட் 1 தானே பண்ணோம், இன்ட் 1 plus 2 பண்ணுமா? ஸோ 1 into 1 plus 2 பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 3. நெக்ஸ்ட் கிடைச்சிருக்க 3ஓட வந்துட்டு இன்ட் 2 plus 3 பண்ணுவோம், 6 9. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு நமக்கு இங்க எனக்கு 3 கிடைச்சிருக்கு, இங்க எனக்கு வந்து 9 கிடைச்சிருக்கு. அகைன் வந்துட்டு 9 வந்து நான் இன்ட் 3 plus 4 பண்ணுவேனா? அப்போ 3 9s are 27. நெக்ஸ்ட் 31. அப்போ எனக்கு இந்த டேர்ம் வந்துட்டு 31 கிடைச்சிருக்கும். 31 வந்து நான் இன்ட் 4 பண்ணுவேன் plus 5 பண்ணுவேன். அப்போ எனக்கு ஆன்சர் வந்துட்டு 1 4 is 4 12. அப்போ வந்துட்டு எனக்கு 129 கிடைச்சிருக்கும். 129 தான் வந்து இங்கே வந்திருக்கும். இதோட லாஜிக் படி நெக்ஸ்ட் வந்துட்டு 129 நான் வந்துட்டு 5ஆல மல்டிப்ளை பண்ணணும், பிளஸ் வந்துட்டு 6ஆல பண்ணணும். 129 வந்து நம்ம 5ஆல பண்றப்போ 45 4 645. 645ஓட நான் 6 ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு 651. அப்போ 651ங்கிறது வந்து எனக்கு ஆப்ஷன் டி. இதுதான் வந்து இந்த சீரிஸோட ஆன்சர். மேல இருக்க லாஜிக்கை ஃபாலோ பண்ணி கீழே இருக்கிறது நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோஸ்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல என்ன மாதிரி பார்க்கலான்றது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.